வெளிவடக்கில் இராணுவத்தால் அளிக்கப்படும் பனைமரங்கள் தவிசாளர் குற்றச்சாட்டு. நீதிமன்ற விசாரணைகளுக்கு அஞ்சும் பசுல் ராஜபக்ச அனுர தரப்பு தெரிவிப்பு. சாணக்கியனுக்கு என்ன தகுதி உள்ளது கேள்வி எழுப்பும் கருணாநிதி. இறந்து ராஜபக்சவை நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைத்தமை தொடர்பில் மொட்டு கட்சி விளக்கம். பட்டதாரி ஆசிரியர் சேவை தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு. தமிழர்களுக்கு இதுவரை சுதந்திரம் கிடைக்கவில்லை ரவிகரன் எம்பி விடுத்துள்ள அழைப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் மைத்ரியின் மனுவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. ஸ்ரீதரன் உள்ளிட்டோரின் உதவி வேண்டும் எதிர்பார்ப்பை அறிவித்த அரசாங்கம். ஒரேயடியாக பதவி விலகவுள்ள 50 மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு பெரும் நெருக்கடி. யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களின் விவசாய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு மாவட்ட கட்டளை தளபதி உறுதியளித்துள்ள அதே நேரம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்வதற்காக தனியார் காணிகளில் உள்ள பனைமரங்களை அதிகளவு தரித்துள்ளதாக வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 15 கிராம சேவையாளர் பிரிவுகள் முற்றாக விடுவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட உள்ள இந்த நிலையில் மற்ற பகுதி விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. அந்த நிலங்களில் இராணுவத்தினர் தோட்டங்களை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விமான நிலையத்துக்கு மேற்கு பக்கம் உள்ள பகுதியில் பெருமளவான பனைமரங்கள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அளிக்கப்பட்டு இராணுவத்தினர் தாம் விவசாயம் செய்வதற்காக அந்த நிலங்களை தயார்படுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் தமது காணிகளில் உள்ள பனைமரங்களை அனுமதியின்றி தரித்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து தண்டங்கள் அறவிடப்படும் நிலையில் இராணுவத்தினரால் பனைமரங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக பனை அபிவிருத்தி சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை தடுத்து நிறுத்தி பனை வளங்களை பாதுகாக்க வேண்டும். பெருமளவான பனைமரங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக மாவட்ட செயலாளர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஆகியோர் இராணுவத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சி மாற்றங்கள் ஊடாக தமது காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் நம்பி தேசிய மக்கள் சக்தியினருக்கு வாக்களித்தனர். அதனாலேயே அவர்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவானார்கள். ஜனாதிபதி தைப்பொங்கல் நிகழ்வுக்கு யாழ்ப்பாணம் வருகிற போது காணிகள் விடுவிக்கப்படும் வீதிகள் திறக்கப்படும் என தமிழ் மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள். மக்களின் நம்பிக்கையை சிதறடிக்கும் முகமாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகிற போது காணி விடுவிப்புகள் தொடர்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காது சென்றார். மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பான வரைபடங்களை தாம் தயாரித்து வருவதாக இராணுவத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது தாம் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மக்கள் காணிகளில் உள்ள பனைமரங்களை அழித்து வருகின்றனர். எனவே மக்களின் காணிகளில் உள்ள பனைமரங்களை பாதுகாக்க மாவட்ட செயலாளர் பனை அபிவிருத்தி சங்க தலைவர் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து பனைமரங்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச நீதிமன்ற விசாரணைகளுக்கு அஞ்சுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டத்தின் முன் நிற்பதற்கு பதிலாக அரசியல் கண்காட்சிகளை நடத்தி விசாரணைகளை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பல்வேறு அரசியல் கண்காட்சிகளை நடாத்தி விசாரணைகளை காலம் தாழ்த்த முயற்சிக்கின்றனர். அனைவரும் சட்டத்தின் முன் சமனானவர்கள் என சுட்டிக்காட்டிய அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரில் வாக்குமூலம் அளிக்கப்பட வேண்டும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவின் வழக்கு விசாரணை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் வசிக்கும் ஒருவரது காணிக்குள் சில வெடிபொருட்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டது. துப்புரவு பணியில் ஈடுபட்ட போது குறித்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மோட்டார் குண்டு, T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் மற்றும் ஒரு கைக்குண்டு என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையினர் மூலம் வெடிபொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திறமையாகவும் சட்டத்தின் நுட்பங்களை அறிந்தும் செயற்படக்கூடிய ஆற்றலும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனிடம் உள்ளதா என தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சி தனது புதிய பாராளுமன்ற குழு தலைவராக 35 வயதான மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தை நியமித்துள்ளது. இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சக்களுக்கு வேலை செய்வதையே இவ்வளவு காலமும் இவர் தொழிலாக கொண்டிருந்துள்ளார். பாராளுமன்றத்திலேயே பல திறமையானவர்கள் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியின் இந்த பதவிக்கு சாணக்கியன் எவ்வித தகுதியும் அற்றவர் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல் பெண்மணி சிறந்தி ராஜபக்சவை நிதி குற்ற விசாரணை பிரிவு விசாரணைக்காக அழைத்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நேற்று மாலை அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. சிறந்தி ராஜபக்ச சிறிலிய சபைய அறக்கட்டளை தொடர்பானதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்தி சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2015ஆம் ஆண்டு இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போது சிறிலிய சபைய அறக்கட்டளையின் அனைத்து கணக்கு பதிவுகள், புத்தகங்கள் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்து பாதுகாப்பில் எடுக்கப்பட்டிருந்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டப்படி தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் கொண்ட பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். எனவே ஆசிரியர் சேவை யாப்புக்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு தான் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவின் அழைப்புக்கு இணங்க பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இது தொடர்பான பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ பொறுப்பல்ல என்ற போதிலும் ஒரு தொழில்முறை ரீதியாக தாம் தற்போது பல்வேறு தொழில்சார் மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் பிரச்சினைகள் குறித்து மிக நீண்ட கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனைத்து உத்தியோகர்களினதும் தொழில்சார் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என குறிப்பிட்டார். பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் கொண்ட பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும், எனவே ஆசிரியர் சேவை யாப்புக்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு தான் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகே மற்றும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்வி உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்து 78 ஆண்டுகள் ஆகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற போதும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு இதுவரை சுதந்திரம் கிடைக்கவில்லை என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒழுங்குபடுத்தலில் வடக்கு கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இடம்பெறவுள்ள சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் எனும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்ததாக கூறப்படும் நாள் தமிழ் மக்களால் நேசிக்கப்படக்கூடியதாகவோ கொண்டாடக்கூடியதாகவோ இல்லை. தமிழர்களுக்கு விடிவு என்பது இல்லாத ஒன்றாக நோக்கப்படுகிறது. ஒடுக்குமுறைகள் மிக அதிகமாகி வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்களே ஏராளம். நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்கள் கூட முன்னே ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இதுவரை எமக்குத்தான் விடுவில்லாமல் அழைக்கின்றோம் என தமிழ் மக்கள் தொடர்ந்தும் துன்பப்படுகிறார்கள். தமிழ் தாயக பரப்புகளில் தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்புகள், பௌத்தமயமாக்கல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தோடு தமிழ் தாயக பகுதிகளில் தமிழர்களை சிறுபான்மையினராக்குவதற்கு திட்டமிட்டு பெரும்பான்மையின குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் எவ்வாறு இலங்கையின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது என்ற எண்ணத்தில் தான் தமிழ் மக்கள் இருக்கின்றனர். எனவே பல்கலைக்கழக மாணவர்களின் கவன ஈர்ப்பு அணிதிரண்டு ஆதரவு நல்குமாறு அனைத்து தமிழ் மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அழைப்பாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை வலுவிழக்கச் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு நேற்று 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதியரசர் குழாமினால் மேற்படி பிறப்பிக்கப்பட்டது. தம்மிக கணேபுல, மாயாதுன குரையா, பி குமார் ரட்னம், சசி மகேந்திரன் மற்றும் அமல் நடராஜா ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது.
எவ்வாறாயினும் புதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள குறித்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது என நீதியரசர்கள் குழாம் தெரிவித்துள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக அருத்தந்தை சிறர் காமெடி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரான ஜேசுராஜ் கணேசன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்ததாக குற்றம் சுமத்தி அருத்தந்தை சிறர் காமெடி உள்ளிட்ட பிரதிவாதிகள் தனக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் 2022 ஆண்டு தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு சமர்ப்பித்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டே இந்த தனிப்பட்ட முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அந்த தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் திருப்தியடைந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தனக்கு அழைப்பாணை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முடிவுகளை சாட்சியங்களாக கருத முடியாது என சுட்டிக்காட்டும் மனுதாரர் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நீதவான் எடுத்துள்ள முடிவு சட்டத்துக்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய தனக்கு எதிராக பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் அழைப்பாணை விடுவிக்குமாறு நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவை வலுவிழக்க செய்யும் வகையில் ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுதந்திர தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிப்பதாக தெரிவித்துள்ளமை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், தேசிய சுதந்திர தினம் என்பது நாட்டில் உள்ள சகல மக்களுக்குமான தினமாகும். இதில் எவ்வித இன மத மொழி பேதமும் இல்லை. எனினும் சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் மத்தியில் குழப்பங்களை உருவாக்க முயற்சிக்கின்றனர். சுதந்திர தினத்தில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியமாகும். இதற்காக ஒன்றிணையுமாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் சகலருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் காணப்படும் போட்டி அல்லது அரசியல்வாதிகளுக்கு இடையிலான போட்டி, தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சினை உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு மக்கள் தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர். சுதந்திர தினம் அல்லது ஏனைய தேசிய நிகழ்வுகளின் போது நாட்டு மக்கள் ஒன்றிணையும் போது இவ்வாறான கருத்துக்கள் வெளிப்படுவதை தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இவை சில அரசியல்வாதிகளிடத்தில் காணப்படும் பிரச்சனையே அன்றி அது நாட்டு பிரச்சனை அல்ல. எனவே அவரால் அவ்வாறானது ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்குமானால் அது கவலைக்குரியதாகும். இந்த நாட்டில் அனைத்து இன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என தெரிவித்தார். பொது சேவை ஆணையத்தால் வெளியிடப்பட்ட இடமாற்ற முடிவுகளின்படி தேசிய கண் மருத்துவமனையில் இணைக்கப்பட்ட 50 மருத்துவர்கள் இந்த வாரம் பதவி விலக உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் பிரசாத் கொலம்பகே, மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் சுகாதார அமைச்சரால் செய்யப்பட்டதாக கூறப்படும் சில வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் அறிக்கைகளுக்கு பதவி விலக வழிவகுத்ததாக தெரிவித்தார். இதற்கிடையில் சங்கத்துடன் இணைந்த அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் இன்று காலை 8 மணி முதல் பணிகளில் இருந்து விலகியுள்ளதாகவும் இதன் விளைவாக நாடு முழுவதும் உள்ள 164 சிறப்பு மருத்துவ பிரிவுகளில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் மருத்துவர் சஞ்சீவ தென்னக்கோனின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை சங்கத்தால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இதன் விளைவாக பல மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை அரங்குகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள், கதிர்வீச்சு சேவைகள், மயக்க மருந்து, மகப்பேற்று மற்றும் மகளிர் மருத்துவம் மற்றும் மனநல பிரிவுகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்ந்தும் சிரமங்களை அனுபவித்து வருவதாக அரசு மருத்துவ அதிகார சங்கம் தெரிவித்துள்ளது.